ஒரே வாரத்துல 2 வர்த்தக கப்பல்களை மூழ்கடிச்சிருக்காங்க ஏமனினுடைய ஹவுதி படைகள். இது சாதாரண நிகழ்வு கிடையாது. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் இஸ்ரேல் எப்படி இதுக்கு காரணமாவாங்க? இன்னொரு போர் உருவாகுதா அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. ஏமன்ல ஒரு சிவில் வார், அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுல அரசாங்கம் ஓரங்கட்டப்பட்டுச்சு. ஏமனுடைய மேற்கு பகுதியை முழுமையாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப அவங்க ஒரு தனி அரசாங்கமே அங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ராணுவ படைப்பிரிவும் இருக்கு. இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் தான் பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது சர்வதேச அளவுல நம்பப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படுற காசாவில் ஹமாஸ், லெபனான்ல ஹெஸ்புல்லா, ஏமன்ல ஹவுதிகள், இந்த மூன்றும் தான் மிகப்பெரிய பலம்னு சொல்றாங்க ஈரானுக்கு. ஈரான் தங்களுடைய நாட்டுல ஒரு ராணுவம் படைப்பிரிவு எல்லாம் வச்சிருந்தாலும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ஒரு ப்ராக்சி வாரையும் மிடில் ஈஸ்ட்ல நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஈரான் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல மிக முக்கியமான படை தான் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஸோ இதுதான் ஹவுதிகள் பத்தின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம ஏமன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆப்பிரிக்காவையும் மிடில் ஈஸ்ட் நாடுகளையும் பிரிக்கிற செங்கடல் பகுதியில தான் ஏமன் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் கல்ஃப் ஆஃப் ஏடன் சொல்லப்படுற அந்த கடல் பகுதி இருக்கு. இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக வந்தோம்னா நேரடியாக அரபிக்கடலுக்கு வந்துடலாம். இப்படி இரண்டு பக்கமும் முக்கியமான கடல் பகுதிகள் அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல தான் ஏமன் இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் மிடில் ஈஸ்டோடையும் சரி, ஆசிய நாடுகளோடையும் சரி வர்த்தகம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு இந்த செங்கடல் தான் மிக முக்கியமான கடல் வழி பாதையாக இருந்துகிட்டு இருக்கு. எகிப்துல இருக்கிற சூயிஸ் கால்வாய் மூலமாக தான் ஐரோப்பியாவில் இருக்கிற வர்த்தக கப்பல்கள் எல்லாம் செங்கடல் பகுதிக்கு வருது. அங்கிருந்து ஏமனை கடந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக அரபிக்கடல் மற்றும் மற்ற ஆசிய நாடுகளுக்கும் போய் சேருது. அப்படி ஐரோப்பியாவில இருந்து வந்து போய்கிட்டு இருக்கிற கப்பல்கள் எல்லாம் ஏமனை ஒட்டி இருக்கிற பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற ஒரு குறுகிய பகுதி வழியாக தான் கடந்து போகணும். அந்த குறுகிய பகுதிக்கு பக்கத்துல தான் ஹவுதியினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கு. அதனால அந்த பகுதியை கடந்து எந்த கப்பல் போகணும்னாலும் அதுக்கு ஹவுதிகள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அவங்களால எந்த கப்பல்கள் மேல வேணா தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க இருக்கு. சரி, ஹவுதிகள் பத்தி பார்த்தாச்சு, ஏமன் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தாச்சு, செங்கடலினுடைய முக்கியத்துவம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ வீழ்த்தப்பட்ட அந்த 2 கப்பல்கள் பத்தி பார்க்கலாம். ஹவுதிகளால முதல்ல மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் மேஜிக் சீஸ். இது கிரீக் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய கப்பல். இருந்தாலும் லைபீரிய நாட்டினுடைய கொடி தான் இந்த கப்பல்ல பறந்துட்டு இருந்திருக்கு. இந்த கப்பல் செங்கடல் பகுதியில வரும்போது ஹவுதிகள் இது மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது எப்படி தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா, ட்ரோன்களை பயன்படுத்தியிருக்காங்க, ஆள் இல்லாத போட்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி வெடிகுண்டுகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல அந்த கப்பலுக்கு பெரிய அளவுல சேதாரம் ஏற்பட்டு முழுமையாக கடல்ல மூழ்கிருச்சு. இந்த கப்பல்ல மொத்தம் 22 பேர் பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. கப்பல் கடல்ல மூழ்கினதோட இவங்களும் கடல்ல விழுந்திருக்காங்க, தத்தளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள அந்த பக்கமா வந்த வேறொரு வர்த்தக கப்பல்ல இருந்தவங்க தான் காப்பாத்தி மீட்டு அவங்களை கொண்டு போயிருக்காங்க. இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளை எல்லாம் ஹவுதிகளே வெளியிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்த 3 நாட்கள்ல அடுத்ததாக ஒரு கப்பல் குறிவைக்கப்பட்டது. அதுதான் எட்டர்னிட்டி சி அப்படிங்கிற அந்த கப்பல். இது கிரீக் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல். ஆனால் இந்த கப்பல்லையும் லைபீரிய நாட்டினுடைய கொடி தான் இருந்திருக்கு. அது ஏன் எல்லா கப்பல்லையும் லைபீரிய நாட்டு கொடியே இருக்கு? சமீபத்துல கேரளால விபத்துக்குள்ளானதும் ஒரு லைபீரிய நாட்டு கொடி ஏந்திய ஒரு கப்பல் தான். ஏன் அதிகமாக கப்பல்கள்ல லைபீரிய நாட்டினுடைய கொடிகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இந்த எட்டர்னிட்டி சி கப்பல் மேல ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹவுதிகள். இதுல அந்த கப்பல் முழுமையாக மூழ்கிருச்சு. இதுல மொத்தம் 25 பேர் பயணிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுல 3 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. 10 பேரை ஐரோப்பிய யூனியனுடைய கடல் பாதுகாப்பு கப்பல் மீட்டிருக்கு. 12 பேரினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. சில தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஹவுதிகளே அவங்களை எல்லாம் கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஆனால் கடைசியாக மீட்கப்பட்ட 4 பேர் 2 நாட்களாக கடல்லையே நீந்தி தத்தளிச்சிருந்திருக்காங்க. 2 நாட்கள் உயிரை கையில பிடிச்சிருந்த நிலைமையில தான் அவங்கள இந்த ஐரோப்பிய யூனியன் கப்பல் மீட்டிருக்கு. நவம்பர் 2023 இருந்து இதுவரைக்கும் மொத்தம் 4 கப்பல்களை மூழ்கடிச்சிருக்காங்க ஹவுதிகள். அது மட்டும் இல்ல, 70 வர்த்தக கப்பல்கள் மேல தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. அது என்ன நவம்பர் 2023? இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கணும். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் படையினர் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மேல அட்டாக் தொடங்குறாங்க. காசாவில் இதுவரைக்கும் 55,000 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. காசாவில் இருக்கிற பொதுமக்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறத கண்டிக்கிற வகையில தான்
ஹவுதிகள் இந்த கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வீழ்த்தப்பட்ட 2 கப்பல்களும் இஸ்ரேலை நோக்கி போய்கிட்டு இருந்த கப்பல் அப்படிங்கிறதுனாலதான் ஹவுதிகள் அதை டார்கெட் பண்ணி அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இந்த காரணத்தை சொல்லி ஹவுதிகள் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. அமெரிக்காவும் பதிலுக்கு ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க ஹவுதிகளை. ஆனா ஒரு கட்டத்துல பயங்கரவாதிகள் சொல்லப்படுற ஹவுதிகளோட அமெரிக்க அரசாங்கம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வராங்க. அதன் அடிப்படையில ஹவுதிகள் இனி அமெரிக்காவுடைய வர்த்தக கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதுல இருந்து ஹவுதிகள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறது கிடையாது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேல மட்டும்தான் தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு ஒப்பந்தத்துல இருக்கு. இஸ்ரேலினுடைய கப்பல்கள் மேல இல்ல இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருக்கிற கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு எந்த அக்ரிமெண்ட்டும் நாங்க போடல. அதனால நாங்க இஸ்ரேலினுடைய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துவோம், இல்லாட்டி இஸ்ரேலுக்கு எந்தெந்த நாட்டுல இருந்தெல்லாம் உதவி போகுதோ அந்த கப்பல்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துவோம்னு ஹவுதிகள் சொல்றாங்க. இப்ப சமீபத்துல இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு 12 நாட்கள் இந்த போர் நீடிச்சது இல்லையா? அந்த நேரத்திலையும் ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதிகள் இஸ்ரேல் மேல சில ஏவுகணைகளையும் ஏவுனாங்க. அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்துச்சுன்னா அமெரிக்காவுடைய கப்பல்களையும் நாங்க குறி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருந்தாங்க. இஸ்ரேல் ஈரான் இடையிலான அந்த மோதல் முடிவுக்கு வந்திருந்தாலும் இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதல் தீவிரம் அடைஞ்சிருக்கு. தினமும் 50 பேர், 100 பேர், 200 பேர்னு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு இருக்காங்க. குழந்தைகள்னு கூட பார்க்காம கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை அமெரிக்காவிலேயே போய் பார்த்திருக்காரு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு இஸ்ரேல் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாம இருக்கு. ஹமாஸ் தரப்புலையும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நாங்க முன்வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க கொத்து கொத்தாக காசாவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய இந்த செயலை கண்டிக்கிற வகையில தான் நாங்க அந்த 2 கப்பல்களையும் வீழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க ஹவுதிகள். அது மட்டும் இல்ல, இஸ்ரேலினுடைய பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி நாங்க ஒரு ஏவுகணையை ஏவணும் அப்படின்றதையும் ஹவுதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்புல இருந்து அதை நாங்க வெற்றிகரமாக தகர்த்துட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹவுதிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற 3 முக்கியமான போர்ட்டுகள் மேலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் மாறி மாறி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ ஹவுதிகள் நடத்தின இந்த கப்பல்கள் மேலான தாக்குதலை அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் கண்டிச்சிருக்காங்க. தீவிரவாதத்துக்கிட்ட இருந்து சர்வதேச வர்த்தக கடல் போக்குவரத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற வலியுறுத்தலையும் சர்வதேச நாடுகள் செஞ்சிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளை நாங்க மேற்கொள்ள இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோ அமெரிக்காவோ மற்ற ஐரோப்பிய நாடுகளோ ஏமன்ல இருக்கிற ஹவுதிகள் மேல தாக்குதல் நடத்தலாம். ஆனால் ஹவுதிகள் தங்களுடைய ஷீல்டாக அந்த கடல் பகுதியை வச்சிருக்காங்க. அந்த கடல் பகுதி வழியாக வர அந்த வர்த்தக கப்பல்களை தடுத்து நிறுத்தினா உலக அளவுல பெரிய வர்த்தக இழப்புகள் ஏற்படும். ஐரோப்பிய நாடுகளுக்கும் அது கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனாலதான் இன்னும் முழு மூச்சுல ஹவுதிகள் மேல அந்த தாக்குதலை யாரும் நடத்தாம இருக்காங்க. அமெரிக்கா கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதுல ஒரு அளவுக்கு மேல அந்த தாக்குதலை கொண்டு போக முடியல. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய தாக்குதலை எதிர்கொண்டு இருந்த ஹவுதிகள் இன்னொரு பக்கம் கடல்ல போன கப்பல்கள் மேலையும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. வர்த்தக கப்பல்களை ஷீல்டாக ஹவுதிகள் பயன்படுத்துறதுனால இன்னும் முழு மூச்சுல அவங்க மேல தாக்குதல் நடத்தப்படாம இருக்கு. காசா மேல இஸ்ரேல் தீவிரமாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்த நாங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஹவுதிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. கப்பல்கள் மேலையும் நாங்க குறி வைப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அடுத்ததாகவும் ஒரு கப்பல் வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னா உலக நாடுகள் அமைதியாக இருக்க மாட்டாங்க. இப்பவே அங்க ஒரு பெரிய மோதல் உருவாகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஈரானுடைய பேக்கப் ஹவுதிகளுக்கு இருக்கிறதும் வர்த்தக கப்பலை அவங்க ஷீல்டாக பயன்படுத்துவதும் ஹவுதிகளுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக இருக்கு. அதனால அவ்வளவு ஈஸியாக ஹவுதிகளை ஒடிக்கிற முடியாது அப்படிங்கிறது இங்க ஒரு நிதர்சனமான உண்மை. அதையும் தாண்டி ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய மோதலாக இருக்கும். அதனுடைய இம்பாக்ட் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஏற்படும் வர்த்தக ரீதியில. சரி, அந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு வருவோம். ஏன் பல நாடுகளுடைய கப்பல்கள்ல லைபீரியாவுடைய கொடி இருக்கு? லைபீரியா ஒரு மேற்கு ஆப்பிரிக்க நாடு. இந்த நாட்டுல கப்பல்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் அதுக்கான காஸ்டும் ரொம்பவே குறைவு. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல சொகுசு பேருந்துகளும் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்லாம் வேற மாநிலங்களில் ரெஜிஸ்டர் ஆகி வருது. காரணம் அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்மி, அங்கே காஸ்ட்டும் குறைவு. அதனால அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே காரணம் தான் இங்கே லைபீரியாவில் அந்த காஸ்ட் எல்லாம் கம்மி, அந்த ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அது மட்டும் இல்ல, லைபீரியாவுக்கு உலகம் முழுக்க அந்த போர்ட்டுகள்ல முக்கியமான அலுவலகங்கள் இருக்கு. ஹை ஸ்டாண்டர்ட்ஸை லைபீரியா நாட்டில இருந்து இயக்கப்படுற அந்த கப்பல்கள் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் இருக்கு. அதனால எந்த நாட்டு துறைமுகத்துக்கு போனாலும் லைபீரியானுடைய கப்பல்களுக்கு ஈஸியாகவும் அனுமதி கிடைச்சிருது. இந்த காரணத்துக்காக தான் பல்வேறு நாடுகளுடைய கப்பல் நிறுவனங்கள் லைபீரியா நாட்டுல தங்களுடைய கப்பலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க.
அது மட்டும் இல்ல, லைபீரியாவிலேயே கப்பலை உருவாக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு அங்க காஸ்ட் கம்மியா இருக்கு. இந்த காரணங்களாலதான் பல்வேறு நாடுகளுடைய கப்பல்கள் லைபீரியா நாட்டுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு விரும்புறாங்க. அந்த நாட்டினுடைய கொடியினோட தான் இந்த கப்பல்கள் எல்லாம் போகுது. இந்த கப்பல்கள் செய்யற வர்த்தகத்துக்கு இன்கம் டாக்ஸும் அந்த நாடுகள்ல இல்ல. சோ ஹவுதிகள் ஏன் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க, அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். டிகோட் நிகழ்ச்சியினுடைய வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.